இந்த வீடியோவில் நடிகர் டாக்டர் ராஜ்குமாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். சிங்கநல்லூர் புட்டசுவாமி முத்துராஜ் டாக்டர் ராஜ்குமார் என்று பிரபலமாக அறியப்பட்டவர். இவர் கன்னட திரையுலகில் பணியாற்றிய ஒரு இந்திய நடிகர் மற்றும் பாடகர் ஆவார். இவர் April 24, 1929 அன்று பிறந்தார் மற்றும் April 12, 2006 அன்று காலமானார். ராஜ்குமார் 1929 ஆண்டு April 24 லட்சுமம்மா மற்றும் சிங்கநல்லூர் புட்டசுவாமையா ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். இவரது தந்தை கன்னட நாடகத்துறையில் புகழ்பெற்ற திறமையாளர் ஆவார். ராஜ்குமார் சாமராஜநகர் மாவட்டத்தின் எல்லையில் உள்ள தொட்டகஜனூரில் பிறந்தார். அவருக்கு முத்துராஜு என்ற பெயர் சூட்டப்பட்டது. இது ராஜ்குமார் பிறந்த வீடு. முத்துராஜுக்கு அவரது தந்தை அவரே பயிற்சி அளித்தார். அவர் நாடகங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்தார். டாக்டர் ராஜ்குமாரின் வாழ்க்கையில் அவரது தந்தையின் தாக்கம் மகத்தானது. டாக்டர் ராஜ்குமாருக்கு வரதராஜ் என்ற சகோதரரும் சாரதம்மா என்ற சகோதரியும் இருந்தனர். அவர் 1953 ஜூன் 25 அன்று பார்வதியை மணந்து திருமண வாழ்க்கையில் நுழைந்தார். பார்வதி பிற்காலத்தில் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளராக ஆனார். டாக்டர் ராஜ் மற்றும் அவரது மனைவிக்கு 3 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் என 5 பிள்ளைகள் உள்ளனர். மகன்களான சிவராஜ்குமார், ராகவேந்திர ராஜ்குமார் மற்றும் புனித் ராஜ்குமார் ஆகியோர் முன்னணி நடிகர்களாக உள்ளனர். மகள்கள் பூர்ணிமா மற்றும் லக்ஷ்மி. அவருடைய முதல் வயது வந்தோருக்கான பாத்திரம் பெடர கண்ணப்பா திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தது. ராஜ்குமார் பெடர கண்ணப்பா படத்தின் மூலம் முன்னணி நடிகராக நடிக்கத் தொடங்கினார். அதன் பின்னர் பக்த விஜயம், ஹரிபக்தம், புகைலாசா, பக்த கனகதாசர், நவகோடி நாராயண போன்ற பக்தி படங்களில் நடித்தார். 1971 வெளியான பங்கராத மனுஷ்யா திரைப்படம் ராஜ்குமாரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அது 2 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி ஒரு புதிய சாதனையை படைத்தது. 1974 ஆண்டு வெளியான பக்த கும்பரா திரைப்படத்தில் ராஜின் நடிப்பு வசீகரிக்கும் வகையிலும் ஆழ்ந்த உணர்ச்சிபூர்வமாகவும் இருந்தது. ராஜ்குமாரின் 100வது படமான பாக்யதா தர்பார் 1968 ஆண்டு வெளியானது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நடசார்வபௌமா என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ராஜ்குமாரின் 150வது படமான கந்தாத குடி 1973 வெளியானது. இந்த படத்தில் ராஜ் ஒரு வனத்துறை அதிகாரியாக நடித்தார். தேவதா மனுஷ்யா என்பது 1988 ஆண்டு வெளியான ராஜ்குமாரின் 200வது திரைப்படம் ஆகும். இப்படத்தில் ராஜ்குமார், கீதா, K.S. அஸ்வத், சுதாராணி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். சப்தவேதி 2000 ஆண்டு வெளியான கன்னட திரைப்படம். இது ராஜ்குமாரின் 205வது மற்றும் இறுதிப்படம். இதில் ஜெயப்பிரதா, அஸ்வத், சாகுகார் ஜானகி, உமாஸ்ரீ ஆகியோர் நடித்துள்ளனர். ராஜ்குமார் நடிகராக மட்டுமின்றி சிறந்த பாடகராகவும் திகழ்ந்தார். அவர் கன்னட இசை உலகிற்கு அளப்பரிய சேவையை ஆற்றியுள்ளார். 2000 ஆண்டு ஜூலை 30 கஜனூரில் உள்ள தனது பண்ணை வீட்டிலிருந்து பிரபல சந்தன கடத்தல் வீரப்பனால் டாக்டர் ராஜ் கடத்தப்பட்டார். டாக்டர் ராஜ்குமார் நடித்த சரித்திர திரைப்படங்களில் மயூரா, ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர், இம்மதி புலிகேசி, கிட்டூர் சென்னம்மா, கவிரத்ன காளிதாசர் மற்றும் பப்ருவாகனா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. ராஜ்குமார் நடித்த பக்தி படங்களில் பக்த கனகதாசர், நவகோடி நாராயணா, பக்த கும்பர் மற்றும் புகைலாஸ் ஆகியவை அடங்கும். அவர் கடவுளாக நடித்த படங்களில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கல்யாணம், ஸ்ரீ ராமாஞ்சனேய யுத்தம், ஸ்ரீ கிருஷ்ண ருக்மணி சத்யபாமா, சிவனின் அன்புக்குரிய கண்ணப்பா மற்றும் 3½ வைரம் ஆகியவை முக்கியமானவை. ராஜ்குமார் ஜடரா பேல் போன்ற படங்களில் துப்பறியும் அல்லது உளவாளி வேடங்களில் நடித்துள்ளார். ஆபரேஷன் ஜாக்பாட், CIT, கோவாவில் CIT, ராஜண்ணா, பெங்களூர் மைல், ஆபரேஷன் டைமண்ட் ராக்கெட், பலேஹுச்சா, சூரி சிக்கன்னா. வில்லன் அல்லது நாயகன் பாத்திரங்களில் கருணையே குடும்பத்தின் கண், சதிசக்தி மற்றும் ஊதாரி மகன் போன்ற திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். அடே கண்ணு 1985 என்ற உளவியல் த்ரில்லர் திரைப்படத்தில் ராஜ்குமார் தனது கடைசி திரை இரட்டை வேடத்தில் நடித்தார். இப்படத்தை சி. தத்தராஜ் இயக்கியுள்ளார். இரவிச்சந்திரா 1980 AV சேஷகிரி ராவ் இயக்கிய தொடர்ச்சியான இரட்டை வேடங்களில் வெளிவந்த ஒரு படமாகும். இதில் ராஜ்குமார் ஒரு பணக்கார தொழிலதிபராகவும் ஒரு சிறு திருடனாகவும் நடித்துள்ளார். நனோபா கல்லா 1979 துரை பகவான் இயக்கிய பெரிதும் பாராட்டப்பட்ட ஒரு குடும்ப நாடகம் மற்றும் சாகச திரைப்படமாகும். இதிலும் அவர் இரட்டை வேடத்தில் நடித்தார். வீணான மகன் 1975 திரைப்படம் ஒரு நேர்மையான மனிதன் மற்றும் ஒரு பிரபல திருடன் என முற்றிலும் மாறுபட்ட இரட்டை பாத்திரங்களில் அவர் நடித்த ஒரு வசீகரிக்கும் கதையாகும். பலே ஜோடி 1970 YR சுவாமி இயக்கிய அதிரடி நாடக திரைப்படம். இதில் ராஜ்குமார், ரமேஷ் மற்றும் சுரேஷ் என இரட்டை வேடங்களில் நடித்தார். பாப்ரிவாகனம் 1977 ஹன்சூர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய ஒரு புகழ்பெற்ற கிளாசிக் திரைப்படம். இதில் ராஜ்குமார் தந்தை மற்றும் மகன் என 2 வேடங்களிலும் நடித்திருந்தார். டாக்டர் ராஜ்குமாரின் 3 வேட படங்களில் ஷங்கர் குரு 1978 மற்றும் குல கௌரவ் 1971 ஆகியவை குறிப்பிடத்தக்கவை.
1983 இந்திய திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக இந்தியாவின் 3வது உயரிய குடிமக்கள் விருதான பத்மபூஷன் விருது ராஜ்குமாருக்கு வழங்கப்பட்டது. 1995 தாதா சாகேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட மற்ற விருதுகளில் பத்மபூஷன், கர்நாடக ரத்னா, தேசிய விருது மற்றும் பிலிம்பேர் மாநில விருதுகள் ஆகியவை அடங்கும். மேலும் கென்டக்கி கர்னல், நாடோஜா விருது மற்றும் குப்பி வீரண்ணா விருது, கலா கௌஸ்துபம் உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்றுள்ளார். 205 படங்களில் கதாநாயகனாக நடித்த ஒரே கன்னட கலைஞர் இவர்தான். 5 தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்த தனது திரைப்பயணத்தில் 205க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் கன்னட திரையுலகின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுமைகளில் ஒருவராக கருதப்பட்டார். டாக்டர் ராஜ் 2006 ஆண்டு ஏப்ரல் 12 புதன்கிழமையன்று மதியம் சுமார் 1:45 மணியளவில் பெங்களூரில் காலமானார். கன்னட திரையுலகின் ஜாம்பவானான டாக்டர் ராஜின் மறைவு ஒரு பொற்காலத்தின் முடிவை குறித்தது. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி.